ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ்ல பதிவு பண்ண போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பைக்குக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கொள்ளிடம் போற வழியில ரோட்டோரத்துல ஒரு இந்திக்கார பையா கடை வச்சிருந்தாப்புல. அவர்கிட்ட தான் சீட் கவர் இன்னைக்கு சேஞ்ச் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டி அந்த வழியா போயிருக்கேன், வந்திருக்கேன். சீட் கவர் தொங்கிட்டே இருக்கும். நம்ம வண்டிக்கு என்னைக்குடா சீட் கவர் மாத்த போறோம் அப்படின்றது யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அது நடந்துடுச்சு. அதே போல அவர் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வாங்கினாரு. அவர்கிட்ட பேரம் பேசி தான் கொடுத்தேன். ஏன்னா 650 ரூபா சொன்னாரு, 500 ரூபா தான் கொடுத்தேன். அப்படின்னும் போது அவர் வந்துட்டு ஒர்க்கிங் பார்த்தா நல்லா தான் பண்றாரு. பக்காவா ஸ்டாப்லர்லாம் அடிச்சு ப்ராப்பரா பண்ணாரு. நல்லா கியூட்டா அழகா நம்மளுக்கு சீட் கவரும் டேங்க் கவரும் மாத்தி கொடுத்தாரு. ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு 7 மினிட்ஸ்ல டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நம்ம வீடியோவே 3 மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம், மாற்றுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உடனே அது வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டாரு. கத்தியெல்லாம் தீட்டி, புத்தியை தீட்டும் போது கத்தியையும் தீட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கில் கத்தியை வச்சு சூப்பராக செஞ்சாரு. அப்போ நான் கேட்டேன், பாய் பாய் கைசா பாய் இத்தனை அச்சா காம் கர்ற அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்ல சொல்றாரு. யோ, நீ ஹிந்திக்காரன் நினைச்சிட்டு வந்துட்டு இந்தியில பேசுற, நீ தமிழ்ல பேசுற அப்படின்னா, அமாரா 10 साल का தைல இதர் ஆகையா சார் அப்படிங்கிறாரு. அப்படின்னா 10-15 வருஷமா இங்கதான் இருக்கிறாரா? அப்படியா? அப்போ ஓட்டு ஐடி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஓட்டு ஐடிலாம் இல்ல சாப் அப்படின்னாரு. ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கிக்க, நீ இங்கே செட்டில் ஆயிடு, நல்லாதான் வேலை செய்யற அப்படின்ற மாதிரி சொன்னேன். சார், அச்சா சார், இதரையும் சார், நான் நிறைய வருஷமா இங்கேதான் சார் இருக்குது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படிங்கிறாப்புல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொன்னேன். அவரு வந்துட்டு இத்தனை வருஷமா இருந்து தமிழ் அழகா கத்துக்கிட்டு தமிழ் பேசுறாரு. நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டு ஹிந்தி வந்து தடுமாட்டமா பேசுறோம். அதாவது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு புரிதல் உண்டுங்க, ஹிந்தி ஏற்பு வேற, ஹிந்தி திணிப்பு வேற. அப்படின்னும் போது இந்திய வந்துட்டு வலுக்கட்டாயமா நம்ம கத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா ஹிந்தி வந்து கத்துக்கிட்டு நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு பேசுறது நல்லது. ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி, நம்ம ஒர்க்ல வந்துட்டு ஹிந்தி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம ஒர்க் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹிந்தி கத்துக்கணும். அவனை வேலை வாங்கணும், அவனுக்கு ஹிந்தியில சொன்னாதான் புரியுது அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டு அவன்கிட்ட ஹிந்தியில பேசி நம்ம வேலை வாங்கிப்போம், நம்ம சைட் ஒர்க் பார்க்கும்போது. அதே போல ஹிந்திக்காரங்களை பார்த்தா அப்படியே ஹிந்தியில பேசும்போது அப்படி கெத்தா இருக்கும். அதனால நம்ம ஹிந்தி கத்துட்டு ஹிந்தியில பேசுவோம். நம்மளுக்கு டேங்க் கவர் செமையா ரெடி பண்ணி கொடுத்த இந்த ஹிந்திக்கார பையாக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பியாச்சு. டேங்க் கவர் தெரியறதுக்காக ஒரு ஹோல் கூட சூப்பரா போட்டு கொடுத்தாரு. இதே போல வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். நம்மளுடைய அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்கு வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி வீடியோ போடாம போறதுக்கான ஐடியாவே இல்லை. தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே தான் இருப்போம். தளபதி டைலாக் ரிப்பீட், ஐ ஆம் கமிங்.